இந்த எபிசோட ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி நம்ம ஹீரோயினி செகண்ட் ஹீரோயினி இருக்காங்கல்ல அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கார்ல வந்து இறங்குறாங்க. இங்கே உள்ள பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் அப்பதான் ரொமான்டிக்கா அவங்களோட லைஃப், அதாவது அன்னைக்கு நைட்டு தான் ரொமான்டிக்கா அவங்களோட லைஃபை ஸ்டார்ட் பண்ண போறாங்க. பட் அந்த நேரத்தில் கதவு தட்டுற சவுண்டு நம்மால் போய் திறந்து பார்த்தா நம்ம செகண்ட் ஹீரோயினி ஐயோ நீயா நீயா அப்படின்ட்டு எல்லாரும் பாத்துக்கிறாங்க. பார்த்த உடனே அப்படியே பாக்குறாங்க. சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி ஈவா என்ன பண்றாங்கன்னா அந்த செகண்ட் ஹீரோயினியை கூட்டிட்டு நேரா பாருக்கு போயிடுறாங்க. ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா போய் உட்கார்ந்து பார்ல சரக்கடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. ஆனா பாவிகளா ஆவுன பார்ல உட்கார்ந்து சரக்கடிக்கிறீங்களா, என்னடா இது. நம்ம லீ இருக்காப்ல இல்ல, லீ அண்ட் மீனா ரெண்டு பேருமே பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி வந்துட்டு ஒரு நம்மளுடைய காங் தங்கி இருக்கிற அந்த ஹோட்டலுக்கு வர்றாங்க. வந்த உடனே அப்படியே பாக்குறாங்க, ஐயோ இப்ப போய் திரும்ப அந்த டிக்கெட்டை கேட்கணுமா அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து அந்த டிக்கெட்டை விட மனசே இல்லை. ஏன்னா பல மில்லியன் காசு அது. பட் நம்ம காங்க பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய பணமே கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி அவன் ஒரு மிகப்பெரிய பணக்காரன். சோ அதனால ஒரு வேலை கேட்டு பாப்பமே, கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கே அப்படின்ற மாதிரி ரெண்டாவது இவங்க நிக்கிறான். இல்ல அப்படி நிக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா டக்குன்னு லேசா தான் தொடுவாங்க. தொட்ட உடனே ஒரு மாதிரி ஃபீல் ஆயிரும். பார்த்தா என்ன நடக்குதுன்னு தெரியல. இங்க பாத்தீங்கன்னா அதே நேரத்துல செகண்ட் ஹீரோயினி வர்றாங்க. ஆக்சுவலி அவங்க வந்தவங்க கரெக்டா பெல் அடிச்சுட்டு நின்னுட்டு இருக்காங்க. இவங்களும் உள்ள வந்து ஹீரோ ஹீரோயினி ரெண்டு பேருமே பாக்குறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போய் கதவெல்லாம் திறக்கிறாரு. அப்படி திறக்கும் போது தான் பாக்குறாரு இவங்க நிக்கவும் அவங்க அப்படியே சிரிச்சுக்கிட்டே உள்ள வர்றாங்க. பட் உள்ள வந்து பார்த்தா நம்மளுடைய கமாண்டர் நிக்கிறாங்க. சோ அவங்க அப்படியே பாக்குறாங்க ஒரு மாதிரியா, என்னடா இது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஷூ எல்லாம் வேற கழட்டி போட்டிருக்காங்க, அந்த ஹேண்ட் பேக் வேற தூக்கி போட்டது, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு மாதிரியா இருக்கும்போது ஆக்சுவலி வந்துட்டு நாங்க ரிப்போர்ட் பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். இவர் சொல்லும்போது நான் கமாண்டர்ட்ட கொஞ்சம் பேசணுமே அப்படின்றாங்க. எதுக்கு, வேண்டாம் வேண்டாம் இருக்கட்டும், ஆல்ரெடி நாங்க ரிப்போர்ட் ரெடி பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னே. இல்ல நான் கமாண்டர்ட்ட பேசி ஆனோம், உனக்கு என்ன பிரச்சனை, நீ கம்முனு இரு அப்படின்னு சத்தம் போடவும் அவங்களும் ஓகே அப்படின்றாங்க. பார்த்தா ரெண்டு பேரும் ஒரு பப்ல உட்கார்ந்து சரகடிச்சுட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ என்ன அப்படின்னா நமக்கு சில பேர்ட்ட பேசணும்னு தோணும், பட் ஒரு சில தயக்கங்கள் இருக்கும். அந்த மாதிரி தான் இங்க வந்து ரெண்டு பேருமே தயக்கப்படுறாங்க. ரெண்டு பேருக்கும் முக்கியமான ஒரு விஷயம் பேசி அவன் ஹீரோ பத்தி, ஆனா ரெண்டு பேருக்குள்ளே ஒரு தயக்கம், ஏதோ ஒரு தடுக்கம் அந்த மாதிரி தடுத்துக்கிட்டே இருக்கு. சோ ரெண்டு பேரும் பாக்குறாங்க. உடனே வந்து நம்மளுடைய செகண்ட் ஹீரோயினி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்றாங்க. இவங்களும் ஓகே நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. பட் டக்குன்னு வந்து அவங்க என்ன பண்ணிடுறாங்க, செகண்ட் ஹீரோயினி ஒரு நிமிஷம் இல்லைங்க கமாண்டர், நான் உங்ககிட்ட பேசி அவன் உட்காருங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சிடறாங்க. சரி ஒரு கேம் வச்சுக்கலாமா, ரெண்டு பேருக்கும் குடிக்கிறதுல ஒரு கேம் வச்சுக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க செகண்ட் ஹீரோயினி. இவங்களும் அப்படியே பாக்குறாங்க, ஓகே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் குடிக்கிறாங்க. பட் நம்ம ஹீரோயினி வேகமா குடிச்சிடறாங்க. பட் செகண்ட் ஹீரோயினி என்ன பண்றாங்க, கொஞ்சம் ஸ்லோவா தான் குடிக்கிறாங்க. அவங்களும் பாக்குறாங்க நீ இவ்வளவு ஸ்லோவா குடிக்கிற அப்படின்னு, அது எனக்கு பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோவா குடிச்சிட்டு இப்போ என்னன்னா நம்மளுடைய ஹீரோயின் ஈவா இருக்காங்கல்ல அவங்க கூட கொஞ்சம் கேப் விடுறாங்க. பட் இவங்க வந்து கேப்பை விடுறது இல்ல, காலியாக டக்கு டக்கு டக்குன்னு ஊத்தி குடிச்சுக்கிட்டே இருக்காங்க. சோ ரெண்டு பேரும் மாறி மாறி போட்டி போட்டு இப்ப குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ என்னன்னா இவங்க ரெண்டு பேரும் குடிக்கிறாங்க ரைட்டு, அதெல்லாம் ஓகே தான். ஆனா மாறி மாறி வந்து அடிச்சு முடிச்சுட்டு அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு பாட்டில் வாங்கி அதையும் குடிச்சிட்டு கடைசியா நம்ம செகண்ட் ஹீரோயினி நீ இப்ப என்ன ரியான் வீட்டுக்கு போற அப்படின்னு ஆமா அப்படின்னு சொல்லி கமாண்டர் சொல்ல, அதே நேரத்தில் இவள் இல்ல நான் அங்கதான் போறேன்னு சொல்ல. சோ ரெண்டு பேரும் போட்டி போட்டு கடைசியில் நம்ம ஹீரோ போன் அடிக்கிறாரு. பட் ரெண்டு பேருமே போன் எடுக்கல. அதே நேரத்தில் இங்க பாத்தீங்கன்னா திடீர்னு அந்த போனை கட் பண்ண கொஞ்ச நேரத்துல ஹீரோவோட வீட்டு சவுண்ட் டம்மு டம்முன்னு கேக்குது. என்னடா பார்த்தா கதவை யாரோ தட்டுறாங்க. போய் பார்த்தா ரெண்டு பேருமே ஃபுல் மப்ல அப்படியே உள்ள வர்றாங்க. இருங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க, என்னாச்சு, என்ன விஷயம், எங்க போயிருந்தீங்க அப்படின்னு கேட்டு இருக்கும்போது போயா ரொம்ப டயர்டா இருக்கியா, நாங்க தூங்க போறோம், நீ தள்ளு போ அப்படின்ட்டு தான் போவாங்க. டக்குனு இவங்க நம்ம ஈவா வந்து ஒரு இடத்துல உட்காருவாங்க. அதே நேரத்தில் என்னாச்சுப்பா ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க, ரெண்டு பேரும் அட்டடேத்த வந்திருக்கீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை வைக்கும் போது போறா கையாடுறா, உனக்கு தான் நிறைய ஃபிகருங்க இருக்குல்ல, எப்ப பார்த்தாலும் நிறைய பொண்ணுங்க உன்னை தேடி வந்துட்டே இருக்காங்க போட அப்படின்னு தள்ளி விடுறாங்க. அதே இடத்துல அங்கிட்ட இருக்க செகண்ட் ஹீரோயினி ஆமா நீ அப்படிதான் ரொம்ப ஏமாத்துற பொண்ணுங்களை, எனக்கு உன்னை பிடிக்கல போ அப்படின்னு சொல்லி அவங்களை தள்ளி விடுறாங்க. அடே என்னடா அது என்னைய தள்ளி விட்டுருக்கீங்க ரெண்டு பேரும் மாறி மாறி அப்படின்னு. அங்க பார்த்தா ஒரு சோஃபால விழுந்து அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்காரு. அதுல நம்ம செகண்ட் ஹீரோயினி இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா போய் எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கேன்னு போய் அவங்க பாட்டுக்கு பெட்ல போய் படுக்க போறாங்க. இவரும் பாக்குறாரு நில்லு என்ன ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க அப்படின்றப்ப ரெண்டு பேரும் எதை பத்தியும் கண்டுக்காம அவங்க பாட்டுக்கு போய் பெட்ல படுக்க போயிறாங்க, படுத்துறாங்க. இவர் அப்படியே பாக்குறாரு, அம்மா தாய்களா ரெண்டு பேரும் முதல்ல எந்திரிங்க, நான் என்ன கேப் புக் பண்றாங்க போங்க அப்படின்னு அப்படியே பாக்குறாங்க. ஆமா யார் நீங்க என்ன பண்ற, அங்க போ தள்ளிப்பட அப்படின்னு சொல்லி துரத்தி விடுறாங்க. இன்னது தள்ளி போடாவா, அது சரிதான் மப்பு ஓவராய் போச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதே நேரத்துல நீங்க எல்லாம் படுக்கூடாது தம்பி, ஆம்பளை பையன்ல அப்படி ஓரமா ஒதுங்கி போய் படுப்பா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் படுக்கிறாரு. இவங்க அப்படியே பாக்குறாரு, ஐயோ ரெண்டும் போதையில என்ன செய்யுதுன்னு தெரியாமலே செய்யுதுங்களே அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் ஒரு மாதிரியா உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அங்க ரெண்டு பேரும் பேசுறாங்க, இந்த பெட் ரொம்ப கூலா இருக்கு அப்படி அப்படின்னு. சோ இவர் தான் போய் அந்த இதெல்லாம் பெட்ஷீட் எல்லாம் எடுத்து போத்தி விடுறாரு. இங்க பாத்தீங்கன்னா நம்ம மீனா பொண்ணை காட்டுறாங்க. ஆக்சுவலி வந்துட்டு நம்ம மீனாவும் கூட இருந்த லீயும் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பேரும் இது பண்ணிட்டாங்க. சோ ஒன்னு சேர்ந்துட்டாங்க. அப்படி பார்த்தாலுமே அந்த ஒரு வெக்கம் இதெல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி இருக்காங்க. அதே நேரத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய காங்க காட்டுறாங்க. காங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த டிக்கெட் கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நம்பர் எல்லாம் சொல்லி இந்த வின்னிங் பிரைஸ் வந்து நான் கிளைம் பண்ணணும் அப்படின்னப்ப தாராளமா வாங்க சார், நீங்க இப்ப வந்து கிளைம் பண்ணிக்கலாம், எப்பனாலும் வாங்க உங்களுக்கு நான் அந்த கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்படி பேசிக்கிட்டே வரும்போது தான் ஆக்சுவலி மீனா வந்து லிஃப்ட்ல இருந்து இறங்கி வர்றா. அதாவது நம்ம லீயோட சிரிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி அந்த புன் சிரிப்போட வர்றாங்க. அதை பார்த்தோன்னே டேய் நீங்க ரெண்டு பேரும் இங்க என்னடா பண்றீங்க, இன்னைக்கு என்ன ஹோட்டல் யார தவங்குனீங்க இன்னைக்கு நைட் அப்படின்னு சொல்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காரு. பார்த்தா ரெண்டு பேரும் நிக்க வச்சு கேட்டுக்கிட்டு இருக்காரு. சோ அவர் அப்படியே உட்கார்ந்துருக்காரு. இவங்க அப்படியே பாருங்க, என்னடா ரெண்டு பேரும் வந்து ஏதோ ஒன்னா இருக்கிற மாதிரி தெரியுது, என்ன ஏதோ லவ்வா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது அது வந்து சும்மா நாங்க சாப்பிடறதா வந்தோம், அப்படியே இதாயிப்போச்சு
கிடைச்சிருச்சு அப்படின்னு அப்படியே பம்புறாங்க. சரிடா அதெல்லாம் இருக்கட்டும், இந்த டிக்கெட் எப்படி உங்க கைக்கு கிடைச்சது, உண்மையை சொல்லுங்கடா, யாரா கொடுத்தது அப்படின்னு கேட்கும்போது, இல்ல ஆல்ரெடி நாங்க வந்து அங்க டிக்கெட் எடுத்தது என்னமோ உண்மைதான், எங்களுக்கு கிடைச்சது. சோ நாங்க அதை ரிட்டர்ன் அங்க கொடுத்தோம், பட் நீங்க அதை அங்க எடுக்காம வந்துட்டீங்க, அதுக்கப்புறம் எங்க கைக்கு ரிட்டர்ன் கிடைச்சது. சோ அதை அப்படியே வச்சிருந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உண்மையை சொல்லுங்க, இது எப்படி ரிட்டர்ன் உங்க கைக்கு வந்தது, யாரு சாண்டியானோ கொடுத்தானா இல்ல கமாண்டர் கொடுத்தாங்களா, யார் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது அப்படியே அவங்க யோசிக்கிறாங்க. ஐயோ இது எப்படா என்ன சொல்றது அப்படின்னு டக்குனு இவர் பிடிச்சிட்டாப்ல, டேய் உண்மையை சொல்லு, இது வந்து அவன் தானே அந்த காங்கு பையன் தானே கொடுத்தான் எடுத்து வந்து அப்படின்னு. அப்படியே பாக்குறாங்க. சார் 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 அது ஒண்ணும் இல்ல டாக்டர், இங்க பாருங்க, ஆக்சுவலி வந்து நாங்க அவருக்கு ஒரு ஹெல்ப் பண்ணோம், அதனால அவர் அங்க கிடந்ததை எடுத்து வந்து இங்க கொடுத்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாரு, அவ்வளவுதான், மற்றபடி வேற ஒண்ணுமே கிடையாது நீங்க நினைக்கிற மாதிரி அப்படின்ற மாதிரி சமாளிக்கிறாங்க. இதுல ஹைலைட் என்னன்னா, இவங்க அப்படி கீழே முட்டி போட்டு ஒரு மாதிரியா வந்து கெஞ்சிக்கிட்டு இருப்பாங்க சோ அவங்க பண்ண தப்புக்காக. பட் இத பார்க்க செகண்ட் ஹீரோனி என்ன பாப்பாங்கன்னா, இவனுக்கு இதே வேலையா போச்சு, இந்த பணத்திமுறை வந்து எல்லா இடத்துலயும் காட்டிக்கிட்டு இருக்கான், சரி பெரிய இம்சடா இவனோட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போறாங்க. அதே நேரத்துல இங்க லீ பாத்தீங்கன்னா தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இங்க பாருங்க சார், எங்க மேல எந்த தப்பும் கிடையாது, நாங்க அதை உங்க ரூம்ல அன்னைக்கே போட்டோம், பட் நீங்க அதை கவனிக்காம விட்டீங்க. அதே நேரத்துல அங்க வந்து நம்ம காங் இருக்கான்ல, அவன் தான் வந்து அங்க இருந்தப்ப இந்த டிக்கெட் கையில கிடைச்சிருக்கு, சோ அவன் அதை அங்க இருந்து சேவ் பண்ணி இங்க கொண்டு வந்து எங்க கையில கொடுத்தான், இதுதான் நடந்தது, நீங்க நினைக்கிற மாதிரி வேற எதுவுமே இல்ல சார் அப்படின்னு காலையில விழுந்துட்டாங்க. சோ அவன் அப்படியே பாக்குறான், அவனை என்னைக்காவது ஒரு நாள் கட்டப்பான், எப்பா பாரு எனக்கு ஆப்போசிட்டா ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கானே இந்த பையன் அப்படின்னு சொல்லி திட்டுறாப்ல. இங்க அப்படியே அவங்க அம்மாக்களை காட்டுறாங்க, அவங்க எல்லாம் வந்து வேலையை பார்த்துட்டு ஒரு பக்கம் சத்தம் போட்டு இருக்காங்க. இந்த பையன் பார்க்குக்கு என்னதான் ஆச்சு, ஏன் இப்படி வந்து இது பண்றா, அதுவும் இல்லாம நம்ம சியாங் வேற வந்து அந்த பொண்ணு வேற ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி இரு அவனுக்கே போன் அடிச்சு கேட்போம் என்ன அடுத்து பண்ண போறான், என்ன நடக்குது அப்படின்னு டக்குன்னு போன் அடிக்கிறாங்க. அவனும் எடுக்கிறான், எங்கடா இருக்க அப்படின்னு. நான் வெளியே இருக்கேன், என்ன விஷயமா அப்படின்னு. டேய் உண்மையை சொல்றேன் எங்க இருக்க அப்படின்னு. இல்லம்மா இந்த மாதிரி ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டருக்கு வந்திருக்கேன், இங்க வந்து என்னுடைய ரிப்போர்ட் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கு, நான் வந்திருக்கேன் அப்படின்னு. டேய் உண்மையை சொல்றேன், யாரா அந்த பொண்ணு, கமாண்டரா, சோ அவங்கள ஒரு தடவை வர சொல்லு, நீ காப்பாத்தினது அவங்க தானே, ஒரு சின்ன மீல்ஸ் மாதிரி வந்து சாப்பிட கொடுத்து ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்றப்ப, அம்மா நீங்க எதுக்கு கூப்பிடுறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது, தேவையில்லாத வெட்டி வேலை, நீங்க உங்க வேலையை பாருங்க, எனக்கு எங்க வேலையை பார்க்க தெரியும், சோ தயவு செய்து இந்த விஷயத்தை இப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாரு. என்னன்னா இப்ப தலைவன் வந்து அந்த ரிப்போர்ட் எல்லாம் சப்மிட் பண்றதுக்காக போயிருக்காப்ல. சோ இப்போ என்னன்னா நம்ம ஹீரோனி ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி தான் இவர் ரிப்போர்ட் எல்லாம் சப்மிட் பண்ணிருப்பாரு, அவங்க எல்லாத்தையும் படிச்சு பார்த்துட்டு என்னடா இது இப்படி இருக்குது, இது இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோ பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய ஏதோ ஒரு முக்கியமான பொருள் எடுக்க போனேன், மைக்ரோஸ்கோப் இந்த மாதிரி ஏதோ ஒரு சம்திங் எடுக்கிறக்காக போனேன்ற மாதிரி போட்டிருக்காரு. பட் அதே நேரத்தில் எதுக்காகப்பா ரெண்டு பேரும் ஒரே பேக்ல இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கும்போது அதுவும் அதிலேயே போட்டிருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆக்சிஜன் சப்ளை பத்தாதனால ரெண்டு பேரும் அதை பயன்படுத்திக்கலாம், இது உள்ள இருந்தோம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு இது பண்ணிக்கலாம்ல அப்படின்னு. ஸோ சர்வே பண்றதுக்காக தான் நாங்கள் அந்த மாதிரி இருந்தோம் அப்படின்ற மாதிரி இவரும் திரும்பவும் சொல்லிடுறாரு. ஸோ அது மட்டும் இல்லை, இது எல்லாத்தையும் அவங்க படிச்சு பார்த்துட்டு ஓகே சூப்பர்ப்பா எல்லா ரிப்போர்ட்டும் பக்காவா இருக்குது, இனி நான் சப்மிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோக்கு கையை கொடுத்து ஓகே நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அவன் ஆனால் கரெக்டாக வெளியே வரலாம். வெளியே வந்து பார்த்தா அங்க இருக்கிற டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் ஒரு தினுசா பாக்குறாங்க, என்னடா இது நம்மள ஏன்டா ஒரு மாதிரியா பாக்குறாங்கன்னு இவன் ஒரு மாதிரியா பாக்குறான். அப்படியே இங்க உள்ள காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் ஈவா இருக்காங்க, அது போக சீஃப் இருக்காங்க. ஸோ ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறது. அவங்க கேட்குறாங்க, ஆக்சுவலி வந்துட்டு அங்க டீம் டின்னர்ல வந்து நடந்த விஷயத்துக்காக நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அவன் கொஞ்சம் போதையில தப்பா பேசிட்டான், அது போக சரி வேற ஏதாவது என்கிட்ட சொல்ல வேண்டியிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்ல அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இவர் வெளியே வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அங்கே இருக்கக்கூடிய மற்ற மெம்பர்ஸ் எல்லாம் வந்து வர்றாங்க. வந்த உடனே அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு தான் ஃபர்ஸ்ட் பேசுதான். ஆக்சுவலி வந்துட்டு அங்கே அப்சர்வேஷன்ல எலி வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது போக வந்து நீ கடைசியா அங்கே இருந்த பார்த்தியா சர்வே பண்ணும்போது, அந்த டயத்தில் நீ வந்து கண்டிப்பா கமாண்டர் கூட செக்ஸ் வச்சுக்கிட்டதா நான் உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்குறப்ப இவர் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி மறைக்கிறாரு. இல்லடா அப்படி இருந்தா கண்டிப்பா அவங்களுக்கு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தையே காட்டி கொடுத்துரும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றாங்க. பட் இவர் இல்லை அப்படின்னு சமாளிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் கரெக்டாக நம்ம ஹீரோயின் அங்கே வந்து வர்றாங்க. அவங்க வந்து பார்த்து என்ன பேசிட்டு இருக்கீங்க, நடக்காததெல்லாம் எப்படி பேசுறீங்க அப்படின்னு இவர் ஓகே பார்க்கலாம் டாடா அப்படின்னு இவர் அப்படியே எஸ்கேப் ஆயிடுறாரு. ஸோ என்ன அப்படின்னா இப்போ ஹீரோயினும் ஹீரோவும் சீக்கிரட்டா அவங்களுடைய காதலை டெவலப் பண்ணலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்திருக்காங்க. ஸோ அதனால அவங்க லவ் பண்ணாலும் அதை யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இங்க அப்படியே நம்ம ஹீரோயினி அது போக சீஃப் அது போக வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரு நம்மளுடைய பார்க் இருக்காரு. ஸோ அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. சீஃபும் என்னப்பா என்ன நடந்தது, ஏதாவது எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணுமா அப்படின்னு. என்ன எக்ஸ்பிளனேஷன் அதெல்லாம் எதுவும் கொடுக்குற மாதிரி இல்லை அப்படின்றாரு. சரி ஓகே இனிமே இந்த தப்பை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அடுத்ததா வந்து நம்ம போகக்கூடிய அந்த நிறைய இது பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதுக்குள்ள ஏதாவது ஐடியா வச்சிருக்கேன். நீங்க பாருங்க அஸ் ஒரு கமாண்டரா ஒரு இன்ஜினியரா நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவேன். ஓகேவா கண்டிப்பா அந்த ஸ்டேஷனை வந்து திரும்ப ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்துடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அதுக்கு முதல்ல இங்க இருக்கிற நிறைய விஷயத்தை மாற்றணும் அப்படின்றப்ப இவங்களும் ஓகே அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுங்க, ஒர்க் பண்ணி இங்க இருக்கிற நிறைய விஷயத்தை மாற்ற வேண்டியிருக்கு. ஸோ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. இங்க பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா இப்ப இவங்க வந்து அந்த ஸ்பேஸ் ஷிப் இருக்குல்ல, அந்த ஸ்பேஸ் ஷிப்ல வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் ஆயிருக்கும்ல. ஸோ அது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒர்க்கை கொடுக்குறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் அங்க போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது, அங்க இருந்து நம்ம வந்து என்னென்ன டேமேஜ் ஆயிருக்கு அப்படிங்கறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ரெண்டு பேரும் அப்படி சும்மா நார்மலா பேசி இருக்கும்போது நம்ம சீஃபும் வர்றாங்க. இப்போ இவங்க மூணு பேருமே வந்து ஆக்சுவலி ஒன்னா ஃப்ரெண்டா இருந்து எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா முன்னுக்கு வந்தவங்க. ஸோ மூணு பேரும் அந்த இடத்துல உட்காந்து நம்மளும் இங்க பழைய மாதிரி உட்காந்து வந்து ஒரு நாள் காலத்தில் ஆஸ்ட்ரோனாட்டா ஸோ அப்போ நம்ம வந்து ஜாலியா எவ்வளவு தூரம் நம்ம பேசியிருக்கோம்ல அப்படின்னு பழைய மலரும் நினைவுல பேசுறாங்க. ஸோ இப்படி பேசி ஜாலியா இருக்காங்க. அதே நேரத்தில் அப்படிங்க கட் பண்ணி நம்ம ஹீரோவை கட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு போன் அடிச்சுட்டே வராரு. அங்க கூட வந்து நர்ஸுங்களாம் குட் நைட் டாக்டர் அப்படின்னா குட் நைட் அப்படின்னு இவர் கிளம்புறாரு. அதே நேரத்தில் இவர் போன் அடிச்சு பாக்குறாரு, என்னடா போன் எடுக்கல
எடுக்கலையே அப்படின்னு நம்ம ஹீரோயின் எங்க இருக்காங்கன்னா நம்ம ஹீரோவோட கடைக்கு தான் வர்றாங்க. அப்படியே லொகேஷனை பார்த்துட்டு ஏதோ ஆர்டர் பண்ணிருப்பாங்க பாருங்க, ஏதோ மூலம் பார்த்துட்டே வர்றாங்க. கரெக்டா அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ அப்படி காரை கொண்டு வந்து நிப்பாட்டி ஒரு ஆரம் அடிச்சோன்னே யாராவது அப்படின்னு நீடா அப்படின்னு ஆமா இங்க இருக்க வந்திருக்க என்ன விஷயம் அப்படின்றாரு. ஒரு பதட்டத்திலே கேட்கிறாரு. ஏன்னா அவங்க அம்மாக்கெல்லாம் சொல்லியிருப்பாங்க நீ லவ் பண்ற அந்த பொண்ணை ஒரு நாள் கூட்டிட்டு வா பேசலான்னு. ஏன்னா இவங்க எங்க லவ் பிரிச்சு விட்டுருவாங்கன்னு பயந்துட்டு தான் அவர் வந்திருப்பாரு. சோ அதுக்கேற்ற மாதிரி இங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்துட்டு அவங்க சொல்றாங்க இல்ல நான் ஒரு ஆர்டர் போட்டிருக்கேன் அதனால வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் ஹீரோவோட அம்மாக்கள் வந்துடுறாங்க. அவங்க பார்த்தா என்ன பண்றீங்க வாங்க வாங்க சாப்பிட வாங்க அப்படின்னு இவங்களும் வணக்கம் வணக்கம். இவர் இல்ல வேணாம் நாங்க தனியா போய் சாப்பிட்டுக்கிறோம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு. பட் விட மாட்டேங்கிறாங்க. இவங்களும் ஹீரோயின் ஐயோ என்ன பண்றது தெரியல ஒரு பெரியவங்க கூப்பிடுறாங்களே அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இவங்களும் அப்படியே போறாங்க. அங்க போய் ரைட் ஓகே அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க சாப்பாடு படலாம் ரெடி பண்ணி வச்சுட்டு எல்லாம் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் அள்ளு விட்டுக்கிட்டு இருக்கு. எங்க இவங்க எதையாவது ஒளரி கொட்டி அது நாய் போய் கடைசியில பிரிச்சு விட்டுருவாங்களோ நம்ம லவ் அப்படின்னு பயந்துகிட்டு இருக்காரு. சரிம்மா ஏதாவது குடிக்க வேணுமா சொல்லுமா அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து அதெல்லாம் ஒண்ணு வேணாம் அப்படின்றாரு. சும்மா இருறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா இல்ல ஜஸ்ட் ஒரு பீர் மட்டும் நாங்க சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்றாங்க. ஏன்னா அங்க வந்து அந்த ட்ரிங்க்ஸ் பண்றதுன்றது ஒரு இது மாதிரி தான் ஒரு மரியாதை மாதிரி. சோ சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா அப்போ எடுத்துட்டு வர அப்படின்னு சரின்ட்டு போறாரு. அவரும் பீர் எடுத்துட்டு வர போறாரு. இவங்க அந்த நேரத்துல ஏமா இவனுக்கு வந்து லவ்வே வராதுன்னு நினைச்சோம் சரியான ரோபோட் மாதிரி நினைச்சோம். ஆனா அவனை எப்படிமா நீ லவ் பண்ண வச்ச அப்படி என்னதான் நடந்துச்சு உங்களுக்கு எல்லாம் சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. கரெக்டா நம்மள வந்து டம்னு அப்படி பீர் வைக்கிறாரு. சோ யூஸ்வலா இந்த அம்மாக்கள் சில விஷயம் பண்ணுவாங்கல்ல அது மாதிரி தான் இவங்களும் பண்றாங்க. சரிமா என்ன பண்ற ஏது பண்ற ஓகே இந்த ஒர்க் மட்டும் தானா எங்க வீடு இருக்கு எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க. அது போக வந்து உங்க அம்மா அப்பா எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்கிறப்ப அவங்க சொல்றாங்க இல்ல எனக்கு அம்மா அப்பா இல்ல அவங்க இறந்துட்டாங்க ஆல்ரெடி அப்படின்றாங்க. ஓகேவா அப்படின்றாங்க. ஓகே இருந்தாலும் நீ இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு படிச்சு இந்த வேலைக்கு வந்திருக்க எவ்வளவு பெரிய ஆளாமா உன்னோட ஏஜ் என்னமா அப்படின்னு சொல்லி அதையும் கேட்கறாங்க. சோ எல்லாமே கேட்டுட்டே சில விஷயங்கள் பேசும்போது நம்ம ஹீரோவும் இதமா அப்படின்னு வராரு. டக்குனு இவங்க அப்படி கையெழுத்தனே ஓகே அதண்டா சந்தர்ப்பம் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாயிராரு. சோ அவங்க வந்து பொறுமையாரு அப்படின்ற மாதிரி தட்டி கொடுக்குறாங்க. சோ அவங்க அம்மாக்கள் பேசலாம் எல்லாத்தையுமே கேட்டுட்டு அவருக்கு வந்து என்னன்னா நம்ம ஹீரோக்கும் சரி ஹீரோயினுக்கும் சரி ஒரு பக்கம் சிரிப்பு தான் வருது. ஏன்னா இவங்க பேசுறது பாத்தீங்கன்னா ரொம்ப சில்லியா அந்த குழந்தைத்தனமா பேசுவாங்கல்ல பழைய ஆட்கள் அந்த மாதிரி பேசுறாங்க. அதெல்லாம் கேட்டு இவங்களும் ஓகே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பீர்லாம் ஊத்தி கொடுக்குறாங்க சாப்பிடுறாங்க. சரிமா உன் அப்பா அம்மா எப்ப செத்தாங்க அப்படின்னு இல்ல அவங்க செத்து கொஞ்சம் வருஷம் ஆச்சு. ஆக்சுவலி அவங்க என்னோட உண்மையான பயாலஜிக்கல் மதர் கிடையாது அம்மா அப்பா கிடையாது. சோ என்னை வந்து சின்ன குழந்தையா இருந்தப்பே விட்டுட்டு போயிட்டாங்க அபாண்டடா. சோ அதுக்கப்புறம் வந்து என்னை ஒருத்தவங்க தத்தெடுத்து தான் வளர்த்தாங்க. சோ அவங்களும் யூஎஸ்ல இருந்தாங்க சாரி யூகேல இருந்தாங்க அங்கதான் நான் வளர்ந்தேன் அப்படின்றாங்க. சோ இந்த கொஸ்டினை கேட்ட உடனே அவங்களுக்கு என்னமா சொல்ற சின்ன குழந்தையாக்கவே விட்டு போயிட்டாலும் அவள மனசியே கிடையாது போல இருக்கே இவ்வளவு மோசமான ஆளா இருக்காங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு இருக்கும்போது டக்கு பக்கத்துல இன்னொருத்தவங்க இருடி அமைதியா இரு அப்படின்றாங்க. சோ இந்த பக்கம் இருக்காங்கல்ல கடைசியா அந்த உதடுல கிட்ட மறு வச்சிருக்க மாதிரி அவங்க ஒரு மாதிரி ஆகுறாங்க. ஃபேஸ் எல்லாம் என்னடான்னு தெரியல ஏதோ விஷயம் இருக்கு போல இருக்கு. ஆக்சுவலி அப்பா சொல்றாங்க நீங்க எல்லாம் கிறிஸ்மஸ் அப்ப என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்றப்ப சும்மா சில்ட் அவுட் பண்ணுவோம் அப்படின்றாங்க. பட் இவங்க இல்ல ஆக்சுவலி கிறிஸ்மஸ் அன்னைக்கு தான் என்னை தொலைச்சாங்க அப்படின்னு உடனே அவங்க இன்னும் எக்ஸ்ட்ராவா வந்து ஒரு மாதிரி ஆகுறாங்க. என்ன மேட்டர்ன்றது தெரியல. இவங்க எதுக்காக இந்த விஷயத்தை கேட்டோன்னே இவ்வளவு ஷாக்கிங் ஆகுறாங்கிறது எனக்கு புரியல. சோ அதனால நான் பெருசா கிறிஸ்மஸ் எல்லாம் கொண்டாடினது இல்ல. இருந்தாலும் உங்களுக்காக இன்னைக்கு கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி கிறிஸ்மஸ் எல்லாம் கொண்டாடிட்டு அப்படியே நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினியை பஸ் ஏற்றி விடுறதுக்காக உட்கார்ந்துருக்கா போல இருக்கு பஸ் ஸ்டாண்ட்ல. ஆக்சுவலி என்னன்னா நம்ம ஹீரோ கேட்கிறாரு இல்ல டாக்ஸி எதுவும் வர மாதிரி இல்ல. சோ அதனால நீ வேணா நம்ம இன்னொரு ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு கூட ஒரு டாக்ஸியை பிடிச்சு போலாம்ல அப்படின்னோடனே வேணாம் அங்க வந்து சீஃப் அவங்க எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் போகணும் அப்படின்றாங்க. சோ கண்ட்ரோல் சென்டருக்கு போகணுங்கிறதுக்காக இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோ சொல்றாரு ஆக்சுவலி நீ வந்து முன்னாடி மாதிரி கிடையாது தெரியுமா இப்ப நிறைய மாறிட்ட அப்படின்றாங்க. என்ன சொல்ற அப்படியா எனக்கு ஒன்னும் தெரியல பெருசா உனக்கு வேணா தெரியாம இருக்கலாம் ஆனா எனக்கு நல்லாவே தெரியுது வர வர நீ வந்து என்கிட்ட ரொம்ப அன்பா பாசமா நடந்துக்கிற. சோ அதுவே மிகப்பெரிய மாற்றம் தான் அப்படின்றாரு. இதெல்லாம் கேட்டனே அவங்களும் சிரிச்சுறாங்க நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிறாரு. அப்படியே இங்க காட்டுறாங்க ஆக்சுவலி வந்துட்டு வீட்ல அவங்க அம்மா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி அதாவது அம்மாக்கள் 3 பேர் இருக்காங்களா அதுல ஒரு மாதிரி அந்த மறு வச்சவங்க மட்டும் ஒரு மாதிரியா ஃபீலிங்கோட இருக்காங்க. அதே நேரத்துல இங்க கண்ட்ரோல் ரூம்ல பாத்தீங்கன்னா நீங்க திரும்ப வந்து அங்க போற மாதிரி ஆகும். ஏன்னா வந்து அங்க இருக்கிற எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு அதாவது ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு ஒரு டீம் அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க. சோ கமாண்டர் நீங்க தான் அதுக்கும் கமாண்டர் நீங்களும் போறதுக்கு ரெடியா இருந்துக்கோங்க அப்படின்றாங்க. சோ நம்ம ஹீரோயினி கூடிய சீக்கிரம் திரும்பவும் ஸ்பேஸுக்கு போறாங்க. இங்க இவங்க அம்மா என்னடானா அவங்க ஒரு மாதிரியா ஃபீல் பண்ணிட்டு படுத்து இருக்காங்க. என்ன மேட்டர்னு தெரியல. நம்ம ஹீரோயினி சொன்ன விஷயத்தை நினைச்சு இது பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு சில காரணங்கள் இருக்கு. அது போக போக நீங்க பார்க்க தான் போறீங்க. சோ இதோட இந்த எபிசோடையும் முடிச்சிடுறாங்க.